Hi, hello, welcome back to my YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் அகைன் ஒரு மாக் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். குவான் செக்ஷனல் மாக். ஸோ நீங்கள் இப்போ தான் புதுசாக என்னோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட், எழுதுதான் எழுதுது. ஓகே, ஸ்டார்ட். How long will it take? Simple interest 7001440 10 ல 4 போச்சுன்னா 6, 6 ல 4 போச்சுன்னா 1. So 1260 is equal to 1440 into 10 into n is divided by 0, 0. என்ன பண்ணலாம்? 7 to 630. 3, 6, 315. ஓகேவா? 3 டேபிளில் 1 to 105. அதே மாதிரி 6, இது வந்து சாரி 12 105 தான். ஓகே, எடுக்கலாமே. 12 4 டைம் போகும். இது வந்து 3 டைமு 5 டைம் போகும். 35 4 டிவைட் பண்ணால் 32 வருமா? 8 பாயிண்ட் சம்திங். 8 பாயிண்ட் சம்திங். அடுத்த கொஷின். ஆவரேஜ் கேட்குறாங்க. ஆவரேஜ் ஸ்பீட் கேட்குறாங்க. டாக்ஸ் ட்ராவல்ஸ் நெக்ஸ்ட் 445 495. அடுத்தது 250 10 10 14 19 8 10 11. ஓகே, டோட்டல் டிஸ்டன்ஸ் 1190. பாருங்க, 4 4 5 12 89 89 89 ஆகும். 89 என்ன பண்றது? 89 4 89 into 5 போட்டா 45 44 வருது. இப்போ 5 டைம் வரும் கரெக்டா? ஓகே, 495 55. 5 டைம் டபுள் டேபிளில் 4 பேலன்ஸ் ஒரு 545 9 டைம் வரும். ஸோ ஓகே, 9 டைம் 250 50 அடிச்சுன்னா 1 2 3 4 5 வரும். 19 அப்போ 1190 is divided by 19. 19 is divided by 1190. 16 சொல்லலாமா? 6 54 6. ஓகே, ஸோ 1 1 4 6 0 இறக்கிக்கிறேன் 5. 3 டைம் போடலாமா? 7 357 ஆஃப் இப்போ 2 வரும். 62.63. 62.63. அடுத்த கொஸ்டின். as real equal roots க்கு b square is equal to 4ac தான் நம்ம equation. minus 8 the whole square is equal to 4a என்ன 2a c என்ன 3 the 64 is equal to 8k. the k is equal to 8. the 64 minus 4 போட்டா 59. 59. The question, one pipe can fill 80 minutes, another pipe can 90 minutes. Both the pipes are okay. 80 minutes, ரெண்டாவது வந்து 90 minutes. Okay, 18 ஒரு 90. 2 8 9 72 7 16 18 2 4 இப்போ 342. இது வந்து 19 டைம் போகும், 18 டைம் போகும். ஓகே, போத் பைப்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. 342. இது வந்து ஃபில் பண்ணுது, இன்னொன்று எம்டி பண்ணுது. டிஃப்ரென்ஸ் 1 கரெக்டா?
ஓகே. ஓகே. இது இப்படி கூட எழுதிக்கலாம். 19 into 18 1/3 கேக்குறாங்க. 1/3 1/3 போட்டா 6 4ல முடியக்கூடிய ஆன்சர். 4ல முடியக்கூடியது ஆன்சர். அப்படிதானே? The question. Average of 9, 17 into 9 போடுங்க. 3, 6 ஒரு 15. ஓகே. 153. Average of 7 of 16 into 7 போட்டா 42 வா? 112. 112 அப்ப 1 4 41 divided by 2 போட்டா 20.5. அடுத்த கொஸ்டின். Person who spends 80% of his able to save 20 போட்டா 6738 அப்படின்னா 140 வரும். 0 வருதுன்னா 2 5 plus 0ல முடியுமா? 0ல முடியுது. இது the persons who spends 80% of his monthly income is able to save per month 20 40 6738. மந்த்லி எக்ஸ்பென்சஸ் கேட்குறாங்க. மந்த்லி இன்கம் கேட்கல, எக்ஸ்பென்சஸ். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 80% இருந்து 4 இன்ட்டு 4 வரும். 4 போட்டால் 2ல முடியக்கூடியது ஆன்சர். 2ல முடியக்கூடியது ஆன்சர். Then 3 1 into 2 into 84. அப்போனா ஒரு 2 8ல முடியக்கூடியது ஆன்சர். போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஈஸி கொஷின். செகண்ட் இது ரொம்ப கால்குலேட்டிவாக இருக்கும். அடுத்தது வரலான்னு டைம் வரும். கேர்வ் சர்ஃபேஸ் ஆஃப் சிலிண்டர் என்னப்பா வரும்? 2πRh கரெக்டா? இது டோட்டல் சர்ஃபேஸ் வந்து 2πRh + R கரெக்டா? அப்போ கேர்வ் சர்ஃபேஸ் இஸ் ஆஃப் 2πRh + R. இப்போ 2πR அடிச்சு விட்டது. h வந்து 102 1/2. h வந்து 102 + R. என்ன வரும்? 402 is equal to 102 + R. அப்போ R is equal to 102. 2 போச்சுன்னா 2 0 1 102 வரும். கரெக்டா? அடுத்த கொஸ்டின். பர்சன் லாஸ்ட் 95% தான் 950 அப்படின்னு. இது 1350. இது என்ன கேட்குறாங்க? ஓகே 1000 135 வருது. 100% மேலே 35 எக்ஸ்ட்ரா தான் இருக்கு. 35% கெயின். அடுத்த கொஸ்டின். ட்ரைன் இது ரொம்ப கால்குலேட்டிவ் ஆச்சு. கால்குலேட்டிவ் ஈஸியான கொஷின்ஸ்லாம் முதல்ல படிச்சிடும். என்ன கேட்குறாங்க? செக்டாரோட ஏரியா கேட்குறான். செக்டார் ஃபார்ம்ல என்னன்னா θ/360 into 5r². கரெக்டாக இந்த தீட்டாக்கு பதிலாக 1/0 போட்டுக்கலாம். 0 போட்டுக்கலாம். 5 டைம் போதும் 1/5 டைம் போதும். அதே மாதிரி 5/12 into 12 into 12 into 5 65 வரும் ஆன்சர். 65. The question. Shopkeeper mark. ஓகே. மார்க் பண்ணது சேல் பண்ணது 40%. 5 ரூபாய்க்கு மார்க் பண்ணி 3 ரூபாய்க்கு சேல் பண்ணுறான். காஸ்ட் பை 20%னா 1/5. 5 ரூபாய்க்கு மார்க் பண்ணி காஸ்ட் ப்ரைஸ்னா 6 ரூபாய்க்கு சேல் பண்ணுறான். 15 18 30. என்ன கேட்குறான்? மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. 30 பார்த்தா 3930 அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் 15 என்ன கேட்குறாங்க? 2.
இது 2ஆல் அடிச்சுட்டு ஆன்சர் 1 9 சாரி 3 9 இதை அப்படியே 2ஆல் அடிங்க என்ன ஆகும் 1 8 3 1 3 1 3 1 3 1 3 1 3 1 3 1 6 5 1 6 5 சரி 1965 3930 2ஆல் அடிக்கிறேன். ஸோ 1 பேலன்ஸ் 19 வரும் 9 1 3 இப்போ 6 1965 1965 வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியரிக்கல் கப்பா ஹெமிஸ்பியரிக்கல் கப்பு ஃபார்முலா 2/3 பைஆர் கியூபா ஃபார்முலா 2/3 பைஆர் கியூபு 2/3 into 5 into r cube 33.6 33.6 23.6 3 table அடிச்சா 112 2 table அடிச்சா 1 1 2 into 2 போட்டு 4 2 2 ஓகேவா 336 6 into 6 36 18 21 18 20 ஓகேவா இப்போ 18 9 10 9 10 8 0 0 1 கரெக்டா ஒரு 6 9 8 2 1 1 ரெண்டு புள்ளி வச்சுக்கோங்க ஸோ 1 1 2 8 9 6 ஒரு 2 to 4ஆல் அடிச்சு விட்டாங்க 20 வரும் கரெக்டா 24 வரும் 24 வரும் 36 38 வரும் 32 35 வரும் 8 91 வரும் 4 5 வரும் 4 6 5 வரும் 4 0 0 4 சொல்லி பார்த்தா 0 4 4 5 1 5 8 4 இப்போ 12 இதை அடிச்சு வெளியே எடுக்கணும் 6 12 ஓகே 8 90 16 17 4 5 2 2 10 வரும் 2க்கு 9 7 5 2 2 திருப்பியும் 2க்கு 9 7 3 2 2 4 ஒரு 0 10 15 10 17 ஓகே ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது 10 17 18 8704 முடிவுக்குடி ஓ ரொம்ப கரெக்ட் அடுத்த கொஸ்டின் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் 154 வருது இன்க்ரீஸ் ஆகலாம் அதே மாதிரி 146 அதுக்கான ரேஷியோ கேட்குறாங்க 15 7 7 7 3 77 இருக்கா 72 இருக்கு 72 The question marks and force of 50 minutes cost price. Same time. Cost price, not cost price. 150 na 50% 50% na 150. 2 na 3 cost price. The saving price பாருங்க 25% discount கொடுக்குறாங்க மேற்கொண்டு 26% discount 105 இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் 50 ரூபாய் அப்படின்னா ஒரு 13 போச்சுன்னா 10ல் 2 போச்சுன்னா 7 4 37 காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க 2 into 50 என்ன சேலிங் ப்ரைஸ் வந்து 3 into 37 தான் நம்மளுக்கு
86580 அப்படின்னு. 10 எப்படி டேபிளில் போகுமா? 14, 13 போகுமே. 3 டேபிளில் போகுது. 3 டேபிள் அடிப்போம் பாருங்க. 6 2 2 6 4 8 2 5 2 5 2 5 8 1 6 ஓகே. 28860 37 அடிச்சுட்டேன். 1 2 3 4 5 6 7 8 போடலாமா? 7 56 24 24 29 வருது. 7 டைம் வரும். 37 into ஒரு 7 போட்டால் 9 49 21 25 அப்போ 2 5 9 ஒரு 6 இறக்கிடுறேன். 18 வந்தது. இப்போ 7 ஒரு 5 போச்சுன்னு ஒரு 2. இப்போ 296 இருக்கா? 8 போட்டுக்கலாம். 296 அப்படியே கேன்சல் ஆகுது. 7 8 எங்கே முடியுது? ஓகே 7800 முடியும். 5 to 10 இப்போ 7800 கேன்சல். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? மோட் கேட்குறாங்க. 45 1 45 45 45 45 45 45 ஒரே ஒரு ஐட்டம் ரிப்பீட் ஆகுது. 45 45 வராது. 55 வரல. 1 55 48 வரும். 1 48 48 2 டைம் வருது. 48 41 வருது. 41 3 வாட்டி ரிப்பீட் ஆகுது. ஒரு வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி. ஸோ 41 தான். A man spends 12% of his income. He spends also spends this. ஓகே, நம்மளோட சேலரி வந்துட்டு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். 12% 100ல் 12 போச்சுன்னா இல்லை ஒரு 88/100 கரெக்டாக. அதில் 407 ப்ளஸ் 8650 போக மீதி ரிமைனிங் 924 சேவ் பண்ணுறாங்க. ஸோ 8657 இருக்குது. இங்கே 407 இருக்குது. 14 6 0 9 கரெக்டா? என்ன வரலாம்? எக்ஸு 44 இது 44 ஒரு 50 அதே மாதிரி 22 25 கரெக்டா? இப்போ எக்ஸ் இன்ட்டு 22/25 மைனஸ் 90650 எக்ஸ் 4 வரும் கரெக்டா? இதில் 90640 8 8 9 என்ன வரும்? 22/25 is equal to 9988 வரும். 2 டைம் போகும். 908 டைம் போகும். 45 4 டைம் போகும் கரெக்டா? ஓகே. இப்போ 454 into 25 ஜீரோவில் முறையக்கூடாது ஆன்சர். ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஜீரோவில் முறையக்கூடாது. போட்டு போயிட்டே இருக்கு. அடுத்த கொஸ்டின் இது ரொம்ப கால்குலேட்டிவாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் 14/a a/56 a square 14 7 into 2 into 7 into 8 is equal to a square வருது. இப்போ 7 into 7 2 into 4 into 2 கரெக்டா? இப்போ 4 ஒரு 4 ஒரு 7 ஒரு 7 ஒரு 4 ஒரு ஓகே. இதுக்கு ரூட் எடுத்தா 2 வரும். இதுக்கு ரூட் எடுத்தா 2 வரும். 7 14 28 ஆகும்.
Least number which when diminished by 9 is divisible by 13, 20, 10, 23. இப்போ 10ஆல டிவைட் ஆகுறதுனா கண்டிப்பா அதோட யூனிட் டிஜிட் 0ல தான் முடியும். ஓகேவா? கரெக்டா? அப்ப இதுல 9 ரெடியூஸ் பண்ணா எனக்கு 10ஆல டிவைட் ஆகாது. 9 ரெடியூஸ் பண்ணா இதே 9 ரெடியூஸ் பண்ணலாம். அப்ப 5980 இருக்கா? அதுல 9 மட்டும் ரெடியூஸ் பண்ணிக்கணும். 5980 இதுதான் 10ஆல டிவைட் ஆகும். அப்ப இதுதான் ஆன்சர். அது எதுவுமே எனக்கு டேலி ஆகாது. ஸோ அதை போட்டு போயிட்டே இருங்க. என்ன கொடுத்துருக்கோம்? ஏ வந்து 18 நாள்ல முடிக்கிறோம். பி வந்து 22 நாள்ல முடிக்கிறோம். 18, 22 2 டேபிள் 9 டைம் 9 டைம். ஸோ 99 into 2 போட்ட 18 198 198 18ஆல் அடிச்சோம்னா 6 டைம் போகும். 66 டைம் போகும். கரெக்டா? இப்போ 11 இங்கே 11 வரும். 198 22 அடிச்சா 2 டேபிளில் 2 டைம் போகும். 11 டேபிளில் 1 டைம் போகும். 18 போகும். 9 டைம் போகும். ஓகேவா? இஃப் தி ஒர்க் ஆன் ஆல்டர்னேட்டிவ் பி தான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்றான். ஸோ 9 ஒரு 11 20. இப்போ அந்த 20 வச்சு நான் 198 டிவைட் பண்றேன்னு வைங்களேன், என்ன ஆகும்? ஒன்னு 9 8 20 9 போடலாம். 180 வரும். கரெக்டா? 8 180. ஓகே 18 மீதி 18 இருக்கு. ஓகே 18 ஒரு 11 எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் பி தானே ஒர்க் பண்றோம். ஒரு 9 இருக்கும். கரெக்டா? அப்போ 9 12 19 வந்துச்சு. 19 கூட ஒரு 9 by 11. 19 9 by 11 இருக்கும். 19 9 by 11 இருக்கு. 19 9 by 11. Question. Sum of 607 307 என்ன வரும்? 550. மோடு மைனஸ் மீன் 12.6. நமக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்கு. ஸோ மோட் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியம் மைனஸ் 2 மீன். கரெக்டா? இப்போ இது எடுத்துட்டு போய் அப்படின்னு சப்ஸ்டியூஷன் சொல்றேன். 3 medium minus 2 mean minus mean is equal to 12.60. The 3 medium is equal to 3 mean is equal to 12.6. நம்ம கேட்கறது மோடுக்கும் மீடியமுக்கும். மோடுக்கும் மீடியம் 3ஆல அடிச்சுக்கிட்டா 4.2 வருமா? மீடியம் நம்ம பார்க்கறது மீடியம். கேட்க மோடு மோடுக்கும் மீனுக்கும் ஒரு டிஃபரன்ஸ். மோடுக்கும் மீனுக்கும் ஒரு டிஃபரன்ஸ். ஓகே அப்போ மீன் என்ன மோடு இப்போ மீடியம் என்ன மீடியம் ஓகே மீடியமுக்கும் இருக்குது. மீடியம் இருக்குது. இப்போ மீன் என்ன ஆகும்? மோடு minus 12.6 is equal to mean அப்படியே வரும். ஓகே மோடு is equal to 3 median minus 2 mean என்ன? மோடு minus 12.6. கரெக்டா? இப்போ 3 median minus 2 மோடு minus into minus 12
1 4 5 என்ன வரும் 25.2 மோடு. இந்த மோடை தூக்கி இங்கே போட்டால் மோடு இப்போ 3 மோடாக மாறும். equal to 3 மீடியன் ஆக மாறும். equal to plus 25 minus 2 ஆக மாறும். ஓகே, இப்போ இந்த 25 minus 2 இருக்கு, அந்த 3 ஆல் அடிச்சிங்க 8 4 ஆகும் 30. ஓகே, 8.4 போதே 41 into 3 போட்டால் 10 இருக்கு, அது மைனஸ் 4 ப்ளஸ் 41 into 3 by 41 3 மாறிடுது. என்ன ஆகும்? minus 40 plus 3 minus 37 ஆகும். The question expansion. Actually இது 6ஓட cube தானே, 6ஓட cube 3ஓட cube. இது வந்து இருக்கு 6x plus 3y cube இருக்கு 6x plus 3y. இது என்னது, ஒரு சர்க்கிள் இருக்கான், ஓகே, PORனு ஒரு பாயிண்ட் இருக்கு, POR. அதே மாதிரி PQன்னு ஒரு கோடு இருக்கான், PQ. அதே மாதிரி RQன்னு சொல்லிட்டு ஒரு கோடு இருக்கு. ஓகே, அதே மாதிரி PQவோட ஆர்க்கு ஆஃப் PQ RQ is equal to 1/2. PQ ஆர்க்கு தான் சொல்றாங்க. இது 1, இது x ஆக இருக்குன்னா இது வந்து 2x ஆக இருக்கு. அப்ப இது என்னவா இருக்கும், 2x ஆக இருக்கும். கரெக்டா, ஆப்போசிட்டா இருக்கிறது. இது என்னவா இருக்கும், இது x ஆக இருக்கும். கரெக்டா, நான் கேட்கறது POQ. POQ என்னன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி இது 90 டிகிரி மேக் பண்ணோம். கரெக்டா, இப்போ ஒரு சர்க்கிள் இருக்கு, இது வந்து 90 டிகிரினா ரிமைனிங் இருக்கக்கூடிய 90 டிகிரி, இப்போ 3x is equal to 90 டிகிரி, x is equal to 30 டிகிரி இருக்கும். இப்போ இது வந்து 30 டிகிரியாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு தேரம் படிச்சிருக்கோம், இங்க தீட்டானா இங்க வந்து 2 தீட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்ப இதுதான் இந்த 2 தீட்டா, இதுதான் கேட்குறாங்க. அப்ப இது தீட்டா தான் 30னா 2 தீட்டானா 60. 60 தான் ஆன்சர். இந்த தேரத்தை யூஸ் பண்ணிட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த கொஸ்டின். 88 into 104 plus 37. ஓகே, இந்த மல்டிபிளை பண்ணோம்னா யூனிட் டிஜிட் பாருங்க, 3ஆல முடியும். கரெக்டா, ஆமா 3ஆல முடியும். ஓகே, இது பாருங்க, யூனிட் 8 4 2ஆல முடியும். 5 5 இங்க பாருங்க, ரெண்டு ஆப்ஷன்ஸ் 5ல இருக்கு, ரெண்டு ஆப்ஷன்ஸ் 5ல இருக்கு. இப்ப இது மட்டும் பாருங்க, 88 into 104 மட்டும் செக் பண்ணுங்க. 8 4 32. கரெக்டா, 8. இப்போ 8 3 2 2 5 11 9. இதுவே 9 1 5 2 வருது. இப்போ அது வரவே வராது. கரெக்டா, வாய்ப்பு கிடையாது. இதுதான் வரும். The question. 45 kg of apples and mango. Okay. 1 2 4 0 45 40. அலிகேஷன்லாம் போடலாம். 4 5 45ல 9 டைம் போகும். 5 டேபிள் அடிச்சோன்னா 2 4 8. இப்போ 248 is divided by 9. Alligation. First happyல mango 24 30. Alligation into 9 போட்டுக்கிறேன், into 9 போட்டுக்கிறேன், into 9 போட்டுக்கிறேன். இப்போ என்ன அடிச்சுட்டேன்னா ஆகும், 24 into 9 போட்டா 36. 6 18 18 21. ஓகே, 216 ஆக மாறும். 248 270. டிஃபரன்ஸ் பாருங்க,
270ல 248 போச்சுன்னா 6 10 10ல 8 போச்சுன்னா 2 6ல 4 போச்சுன்னா 2 22 வருது. அதே மாதிரி 248ல 216 போச்சுன்னா 2 3 32 வருது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 32வும் 22வும் 32 வருது. 32 22 ஒரு 54ல வருது. 270 248 6 10ல 8 போச்சுன்னா 2 6ல 4 போச்சுன்னா 2 எப்போ போட்டோம் 6 18 19 19 கரெக்டாக வருது. ஓகே பண்ணுங்க. 1240 45 90 போகும். 2 4 4 வருது. 4 248 ஸ்டூடெண்ட் பண்ணிருக்கு. ஓ 25 கொடுத்துருக்கான். 25 ஜில்லு மிஸ்டேக். இப்போ 45 45 18 18 18 22 2 to 5 வருதுங்க. அப்போ 248ல 2 to 5 போச்சுன்னா 3 2 23 வரும். கரெக்டா? இது 22 வரும். அப்போ 23யும் 22வும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 5 45 வருது. இதே 45 தான் அங்கே இருக்கு. அவன் கேட்கறது how much money did you spend on mango 23. அப்படி 23 போட்டால் முடிச்சு போச்சு. மேங்கோ 30 into 23 போட்டால் ஆன்சர் வந்துடும் 6690. எவ்வளோ பெருசாக இருக்கு. சில்லு மிஸ்டேக் பண்ணிருந்தா ஆன்சர் வந்துருக்கு. அடுத்த கொஸ்டின் 10ஆக இருப்பது 182 பாயிண்ட் 20 இன்க்ரீஸ் ஆகுது. 20ஆக இருப்பது 150 அடுத்தது 20ஆக இருப்பது 119 அடுத்து 0 0 0 1 ஹெல்ப் 3 அதே மாதிரி 2 into 1 இப்போ 2 டேபிள் அடிக்கிறேன். 150 91 91 150 வந்துச்சு. வேற ஏதாவது எல்லாமே கால்குலேட்டர் இருக்கு. theta is equal to value substitutionல போடலாமா? theta is equal to 0 போடலாமா? theta is equal to 0 cos 0 value 0 1 1 வரும். So 1 minus tan 0 0 1 0 0 வரும். 1 plus sin 0 0 தான். It's divided by cos 0 0 1 1 1 1 வரும். So 1 வரும். வேல்யூ புட்டிங்ல 1 போடணும். இது இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஆக்சுவலி ரெண்டு ட்ரெயின் கிராஸ் பண்ணது ஆப்போசிட் டைரக்ஷனில் கிராஸ் பண்ணது. ஆப்போசிட்னா 63. ரெண்டு ஸ்பீடுமே ஆட் பண்ணணும். கரெக்டாக 72 5 6 6 135 வரும். இப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 135 இன்ட்டு மீட்டரில் மாற்றிக்கினா 5/8 போட்டுக்கிறோம். a plus b is divided by speed is equal distance by time. டைம் என்ன? ஓகே இப்போ 135 இன்ட்டு 5/18 இன்ட்டு 24 is equal to a plus b. அடிச்சுக்கிட்டாங்க வரும். 6 டேபிளில் 3 டைம் போகும், 4 டைம் போகும். 3 டேபிளில் 4 டைம் போகும், 5 டைம் போகும். அப்போ 20 into 45 போட்டால் 90 0 வருது. a plus b. இப்போ 1.5ன்னு கொடுத்துருக்கான். பட் b வந்து 3/2 கரெக்டாக. 5x போட்டுக்கலாமா? 5x 0 0 x is equal to
18 18 x is equal to 18 x is equal to 18 பியோட தான் கேட்குறாங்க. 18 இன்ட்டு ஒரு 3 போட்டால் 24 3 54 54 கூட 54 ஒரு 62 ஸ்பீட் என்ன பியோட ஸ்பீட் என்ன 63 63 இன்ட்டு 62 4ல் முடிவு முடிஞ்சு போச்சுரும். எவ்வளோ கேல்குலேட்டராக இருக்கு டைம் போடுறது. ஒரு கொஷின் தப்பு பண்ணிட்டேன். போட்டிருந்திருக்கலாம், பட் டைம் தப்பு ஆக்சுவலி எம்சிக்களோட வால்யூம் ஃபார்ம்ல 2/3 5 ஆர் 2/3 5 வந்து வச்சுக்கிறேன். 336 336 ரொம்ப எனக்கு ரொம்ப கன்ஃபியூட்டிங்காக 112 இன்ட்டு ஒரு டூ பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். என்ன வரும் 2.4 இன்ட்டு 336 வரும். ஆக்சுவலி இந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. யூனிட் டிஜிட்டில் வச்சு போடலான்னு பார்த்தா ரவுண்ட் ஆஃப்ல இருக்கு. அதுதான் எங்க பிரச்சனை. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும்னா ஆன்சர் வரும், பட் தெரியல. வேற இது போட்டிருந்துருக்கலாம், பட் அவன் லாஸ்ட் எனக்கு கொண்டுட்டு வரணும். அந்த லாஸ்ட் வரை கொண்டு வந்துட்டு லென்த் பிரிட்ஜை கண்டுபிடிக்கணும். எதுவும் போடக்கூடிய சம்பளம். Bank offers 7% compound interest per annum calculated off yearly basis. Customer deposit 9920 each and one. Okay. 7.8% off yearly basis. 2 multiply பண்ணா 6 6னா 3.9. இப்போ என்ன பண்ணலாம், எஃபெக்டிவ் பர்சன்டேஜில் போடணும். 3.9 into 3.9 plus 3.9 into 3.9 is divided by n போட்டால் ஒரு ஆன்சர் வரும். இப்போ 100% தான் இந்த 9920னா இதுக்கு ஒரு பெர்சன்டேஜ் வரும் தெரியுமா? அது என்னன்னு கண்டுபிடிச்சி ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இது வந்து 1st ஜனவரிக்கு கட்டினது. ஜூலை ஆஃப் அதுக்கு ஜூலைக்கு பார்த்தீங்கன்னா 6 தானே. அதனால என்ன பண்ணணும்னா 100% தான் நம்மளுக்கு 9920 அப்படின்னா அகைன் 3.9 தான் என்ன வரைக்கும் கண்டுபிடிக்கணும். அதையும் இதையும் ஆட் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் வரும். பட் இட் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். மல்டிப்ளை பண்ணுறதுக்கு 3-4 minutes ஆகும். எக்ஸாமில் இந்த மாதிரி சம்ம எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட். 3 minutes 4 minutes. ஓகேவா? Okay guys, we will meet in next video. Thank you.